அட என்னப்பா இது? இன்னைக்கே இந்தியா மேட்ச முடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா, கடைசி நாள் வரைக்கும் மேட்ச் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. நேத்து நாள் முடிவுல வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 விக்கெட்ட வந்து இழந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து சட்டு புட்டுன்னு அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துடணும்னு பார்த்தா, இன்னைக்கு கேம்ப்வெல்லும், சாய் ஹோப்பும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதுல கேம்ப்வெல் நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரி அடிச்சாரு. அவரு கூட சாய் ஹோப்பும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ பண்ண விட்டோம். ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க ஜடேஜா வந்து எப்படியோ கேம்பலோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே சிராஜ் வந்து நான் சாய் ஹோப்போட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, அவர் வந்து சாய் ஹோப்போட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டன் சேஸ் மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு சீட்டு கட்டு மாறி மடமடன்னு சொல்லிட்டு விக்கெட் போயிடுச்சு. 311 ரன்னுக்கே 9 விக்கெட்ட வந்து இழந்துட்டாங்க. சரி இன்னும் 1 விக்கெட் தானே. வேகமா வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா கிரீஸும், சீல்ஸும் சேர்ந்து நாங்க 10வது விக்கெட்டுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போடுவோம்னு சொல்லி 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதனால வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் பண்றதுக்குள்ள நமக்கு போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. நானே கடைசி விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் பண்றேன்னு சொல்லி எப்படியோ பும்ரா வந்து சீல்ஸ தூக்கிட்டாரு. இதனால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் 390 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நம்ம இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல 121 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இத வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்கோரா ஈஸியா இந்த மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ராகுல், ஜெய்ஸ்வால் 2 பேருமே அதிரடியா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்ல அதிரடியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2வது ஓவர்ல ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுலும், சாய் சுதர்ஷனும் சேர்ந்து இன்னைக்கு கடைசி வரைக்கும் விளையாண்டு இன்னைக்கு நம்ம இந்தியா ஆட்ட நேர முடிவுல 63 ரன் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு. இன்னமே நம்ம இந்தியா வின் பண்றதுக்கு 58 ரன் வந்து தேவைங்க. இப்ப நம்ம எல்லார் மனசுல என்ன ஆசை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மேட்ச இன்னும் இழுக்காம நாளைக்கு நம்ம இந்தியா வந்து சட்டு புட்டுன்னு 58 ரன் எடுத்து வேகமா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்ச மாதிரி இந்த மேட்ச்லயே நம்ம இன்னிங்ஸ் வெற்றி தான் அடைவோம்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல எங்களை அடிச்சு தோச்சிங்களே, எங்களை எப்படி எப்படி பண்ணீங்க? இந்த தடவை நாங்க தோத்தா கூட பரவாயில்ல, மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம், கடைசி நாள் வரைக்கும் இந்த மேட்சை இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் வரைக்கும் இந்த மேட்சை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதனால எப்படியாவது நம்ம இந்தியா நாளைக்கு வந்து ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேகமா இந்த மேட்சை முடிச்சிடணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.